எதற்கும் கவலைப்பட வேண்டாம் இளவரசி. ராஜமாதா உங்களை மருமகளாக அல்ல, மகளாக பார்த்துக் கொள்வார். மகிழ்மதி, முறை தவறி பேசிவிட்டேன். கோபத்தில் நான் அப்படி பதில் அளித்திருக்க கூடாது. என் அகந்தையை மன்னித்து விடுங்கள் ராஜமாதா. இந்த சிவகாமியின் மருமகளுக்கு கொஞ்சம் அகந்தை அழகுதான். வா, வந்து என் மகனின் அருகில் நில். எனது தேர்வு சரிதானா என மகிழ்மதி பார்க்க வேண்டும். தேவசேனா, என்ன செய்கிறாய்? நீங்கள் தானே இவர் பக்கத்தில். நான் உன்னை பல்வாள் தேவனுக்கு தேர்ந்தெடுத்தேன். என்னது? நான் காதலித்தது, மணாளனாக முடிவெடுத்தது பாகுபலியைத்தான். என்ன கொடுமை நடக்கிறது? பெரும் தவறொன்றை இழைத்து விட்டேன். ராஜமாதாவின் கடிதத்தில் மகனுக்கு என்று குறிப்பிட்டதை நான் தவறாக பாகுபலிக்கு என்று நினைத்துக் கொண்டேன். இந்த குழப்பங்களுக்கெல்லாம் காரணம் நான் தான். இளவரசி மீது எந்த தவறும் இல்லை. கட்டப்பா, முடிந்ததை பற்றி பேசி பயனில்லை. நடக்க போவது என்ன என்பதுதான் முக்கியம். அம்மா, அது பாகு, உன் சகோதரனுக்கு தேவசேனையை மனம் முடித்து தர நான் வாக்கு கொடுத்து விட்டேன். நிறுத்துங்கள். என் சம்மதம் இல்லாமல் என் வாழ்க்கைக்கு வாக்கு கொடுக்க நீங்கள் யார்? ஒரு இளவரசிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்பது உங்களுக்கு தெரியாதா? அந்த இங்கிதம் கூட இல்லையா? இருந்தால் இந்த சிவகாமியின் முன் உன் குரலை உயர்த்தி பேசுவாய். காவலர்களே, அவள் கைகளை கட்டி போட்டு மண்டியிடச் செய்யுங்கள். ஆகட்டும் ராஜமாதா. சேனை மீது கை வைப்பதும் பாகுபலியின் வாளின் மீது கை வைப்பதும் ஒன்றுதான். அம்மா, அவள் மானத்தை காப்பேன் என்று நான் தேவசேனைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். இளவரசி, நீங்களா ராஜமாதாவை எதிர்த்து பேசுவது? அந்த சிவனின் சொல்லில் கூட தப்பிருக்கலாம், ஆனால் என் அன்னையின் சொல்லில் கட்டாயம் தப்பிருக்காது என்று சொல்வீர்களே, நீங்களா? கொடுத்த வாக்கிற்காக, நம்பும் நியாயத்திற்காக, காக்கும் தர்மத்திற்காக எவரையும் எதிர்த்து நில். அது கடவுள் ஆனாலும் சரி, அச்சம் கொள்ளாதே. அதுவே தர்மம், அதுவே சத்திரிய தர்மம். ஒரு பெண்ணின் மனதில் என்ன இருக்கிறது என்று அறியாமல் உங்கள் மகனுக்கு வாக்கு கொடுத்தது தவறு.